மோர் தென் 2000 கம்பெனிஸ்ல லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த 3 கேட்டகரைசேஷன் ஆல்ரெடி இருக்கு. ஆனா, நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த மாரி ஸ்டாக்க நான் சூஸ் பண்ணலாம்? நான் ரொம்ப சேஃபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கான ஸ்டாக்ஸ் செப்பரேட்டா இருக்கு. கொஞ்சம் நான் ரிஸ்க் எடுக்கணும்னா, அதுக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ப்ளூ சிப் கம்பெனிஸ். அதாவது பாஸ்ட் ரெக்கார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்சிஸ்டன்ட் குரோத் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். 2வது டிவிடெண்ட் ஸ்டாக். மார்க்கெட் இறங்குது, ஏறுது எனக்கு அத பத்தி கவலை இல்ல. பட் நான் அந்த ஸ்டாக்க வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது எனக்கு கன்சிஸ்டன்ட்டா அந்த கம்பெனி டிவிடெண்ட் குடுக்குது. ஸோ, அப்ப அந்த டிவிடெண்ட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். டிஃபென்சிவ் செக்டார். டிஃபென்சிவ் செக்டார் அப்படின்றது என்னன்னா, அதிகமான வாலடைல் இல்லாம கொஞ்சம் சேஃபா மத்த ஸ்டாக்ல செக்டார விட குறைவான வாலடைல் இருக்கக்கூடிய செக்டாரா சொல்லலாம். குரோத் கன்சிஸ்டன்ட்டா ஒரு ஸ்ட்ராங்கான குரோத் குடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து குரோத் ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சைக்ளிக்கல். கவர்ன்மென்ட் பாலிசிஸ், எக்கனாமிக் சேஞ்சஸ் இத பொறுத்து அஃபெக்ட் ஆகக்கூடிய கம்பெனிஸ வந்து சைக்ளிக்கல் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லலாம். கடைசியா பென்னி ஸ்டாக். ரூ. 10க்கு கீழ இருக்கிற ஸ்டாக் பென்னி ஸ்டாக்ன்னு சொல்லுவோம். அதிகமான வாலடைல் இருக்கும். ரிஸ்க்கும் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, டெலகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம்.